Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சரியா சார்? இல்லை நெருங்குவாங்க மாசம். சலாம் சொல்றது ஒரு காணிக்கை, ஒரு துவா. நான் உங்களுக்கு செய்யறது நீங்க என்ன செய்யுது? பதில் பழக்கம் அதிகமான இல்லை. சலாம் சொல்றாங்க, பதில் வாங்குது. அவங்க மௌலா ஹிஜரத்துக்கு போனாங்க, மதினாவுக்கு. ஒரு ஃபத்வா செஞ்சாங்க. மௌலா சொன்னாங்க, சலாத்தை பரத்துங்கோ, மக்களுக்கு விருந்து கொடுங்கோ, மக்கள் தூங்கும்போது நீ நின்று வழங்குங்கோ, லேசா இருக்கும்படிங்க. சலாம் சொல்றவங்களுக்கு ஒரு கஸ்டே வார்த்தை, அவ்வளவுதான், மற்றது இல்லை. தாய் தாமன் சொல்லணும், மனைவி சொல்லணும், பிள்ளைகளை சொல்லணும், எல்லாரும் சலாம் சொல்லணும், பதிலே சொல்லணும். நல்லா கேட்பேன். கண்ணியமான சகோதரர்களை, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த தாவத் தப்லீக் மூலம் எங்களுக்கு உழைப்பது உழைப்பணும். இது தாவத் தப்லீக் உழைப்பு, பிரயாச சிந்திக்கிறது. உழைப்புள்ள கருத்துன்னா, வியாபாரி ஒரு நாளும் காலையில் கடை போவார், மழை வருவார், காலை போறாரு, மழை வருவார். நீ பார்ப்பீங்க, பாண்டற பெட்ரோல கடை காலையில் போற, மழை வர. அங்க போயிட்டு உழைப்பு செய்யறாரு, முயற்சி செய்யறாரு. நாள் போக போக அவருக்கு வருவாய் வருகிறது, காசு கிடைக்குது, லாபத்தில் கண்ட சந்தோஷம், நஷ்டத்துக்கு வரும். இதே போன்ற விவசாயிகள் ஒரு நாள் காலையில் காலையில் போற, காணிக்கு போற, மாலையில் வர, அங்கேயே போயிட்டு உழைப்பு செய்யறாங்க, முயற்சி செய்யறாங்க, பெற்று எல்லாம் செய்யறாங்க. அது மட்டுமல்ல, கண்ணு இருக்கிற காசு கொடுத்து மண்ணை கொட்டுறாரு. காசை கொட்டுறாரா? காசை கொட்டுறது என்ன? பசலை, மருந்து, ரதங்கள் காசு தானே கொடுத்து போட்டுறாரு, போட்டு முயற்சி செய்யறாரு. நாள் போக போகாது பயிராக வளர்ந்து வந்து அறுவடை பண்றாரு. லாபம் கண்டா சந்தோஷம், நஷ்டத்தை கவலை. இதே போல படிக்கிற பிள்ளைகளும் கௌர பிள்ளைகளும் மதசாக்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு முயற்சி செய்கிறாங்க. அவங்களுக்கு முயற்சி தெரியாது. முயற்சி நம்ம கட்டுப்பாட்டில் ஒரு நிர்வாகத்துக்கு கீழே ஒரு ஆசைக்கு மாற்றமாக, ஒரு விருப்பத்துக்கு மாற்றமாக, ஒரு பள்ளிக்கு கணக்கு, ஒரு பள்ளிக்கு செஞ்சு பாடங்கள் மாறி மாறி அது போடுறாரு. நாள் போக 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 அடிப்படி கொண்டே போகுது. கவலைப்படுது. வியாபாரிக்கு பணம் கிடைக்குது, விவசாயிக்கு அறுவடை கிடைக்குது, பிள்ளை மாணவர்களுக்கு இல்மு அறிவுறுது. இதே போல தாவத் தப்லீகும் உடல் எடுத்துக்கொண்டு, பொருள் எடுத்துக்கொண்டு, ஊரை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, தொல்லை விட்டு போயிட்டு பாடுபடுற 3 நாள் 40 நாள் 4 மாசம் வெளிநாட்டு ஜமாத்து, மஸ்வா பெண்கள் ஜமாத்து, பைத ஜமாத்து, வருஷ ஜமாத்து, எல்லாம் ஒரு முயற்சி, உழைப்பு. இதால் என்ன எதிர்பார்க்கிறது? என்ன வருவானுங்களா? அவருக்கு பணம் வராது போல, இவர்களுக்கு அறுபடை வராது போல பிள்ளைகளும் ஒரு இதனால ஈமான் கூடணும், அதிகரிக்கணும். ஈமான் உழைப்பு, ஈமான் உழைப்பு. இந்த உழைப்புல ஒரு ஈராமா இருந்தாலும் சரி, வருஷம் குறைஞ்சு உழைப்பு செய்து, அதாவது இவருக்கு ஈமான் கூடணும், அதிகரிக்கணும். சந்தேகம் இல்லை, முறைப்படி செஞ்சால் அது ஈமான் கூடும், ஈமான் கூடும். ஒரு பணம் கூடி எப்படி வேலைக்கு வர்ற, பணம் வந்து எப்படி வேலைக்கு கொடுற, அவர் அப்படியே பணத்தை நல்ல வச்சு மூட்டை போவார், ரோட்ல அடிச்சு சொல்லி போடுவாங்க, அந்த பொக்கலை போட்டு போவாரா? இல்ல, பணம் அதிகரிக்க அதிகரிக்க அவர் வாழ்க்கை டிசைன் மாறும், உடுப்பு மாறும், வாகனம் மாறும், வீடுகள் மாறும், அதிகரிக்கு. அதெல்லாம் காட்டுறது, பணத்தோட தான் காட்டுறது.
அதை காட்டணும். இதே போல ஈமான் சீராக 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 இந்த வாழ்க்கை தீன் வந்து சேரும். தீன் வந்து சேரும், சேர்க்கணும். இல்லைன்னு சொன்னா நான் செய்யற போல பிள்ளை நோக்கம் எங்க இருக்கு, எங்க போய் கிடைக்கும். ஒரு வக்திலே 3 நாள் போனாலும் சரி, 4 நாள் போனாலும் சரி, 4 மாசம் போனாலும் சரி, 5 கொடுத்தாலும் சரி, வாழ்க்கையில தீன் சேரணும், பரிபூர்ணம் இருக்கணும். பரவாயில்ல. அதான் இல்லாசன சொல்றாங்க, மனசுல எழுதிக்கிறாங்க, இதர வழிகளினால பல வருஷங்கள் முயற்சி செய்து அதே முடியாத நப்சுடைய மாற்றத்தை சில காலங்கள் 3 நாள் 40 நாள் 4 மாசம் பெரிய மாற்றங்கள். ஆனால் மறுபடி செய்யணும், மறுபடி செய்யணும். ஏராளம் காசு, ஏராளம் சம்பவம். என்ன தெரிஞ்ச கூட்டாளி நண்பர், அவரோட மனைவி ரயில்வே ஸ்டேஷன்ல அனௌன்ஸ் இல்லாமன்ற அவரு ஒரு 3 நாள் கூட்டு போயிட்டு மனைவி. அடுத்தவன் சொல்றாரு, அவர் சொல்ற எனக்கு இந்த போகலாம் அங்க ரோடு தெரிகிறாரு, கோகையா தெரிகிறாரு. அவரு பிலிம் டைரக்டர், சினிமா படம் தயாரிப்பாளர், தாச பிலிம்ஸ். தாச பிலிம்ஸ் 75 ஆண்டு இந்த நியாசராஜாரு, ஜமீன் ஹாஜாரு, உஸ்மான் மிஸ்தாபுல்லாக்கள் ஒரு 10 நாள் ஜமாத் போனாங்க. மன்னார் அந்த நேரம் ஓடுது அவரோட படம், 3 சிங்கள படம், சூரியங்கள் சூர்யா, இந்த மகேசன் சித்திரிகை பிடிச்ச படங்கள். 10 நாள் தான் போயிட்டு வந்தாரு. அந்த பிறகு நேரம் இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அந்த காலத்தில் ஏறக்குரிய இந்த படம் பார்க்க தியேட்டர் தான் போகணும். இப்போ ஒரு படம் தியேட்டர், வீட்டுக்கு 10 தியேட்டர் ஏன் தியேட்டர் அப்படி அந்த வந்து எடுத்தாச்சு, எல்லாம் பார்த்து போடாச்சு. அங்க போயிட்டு சினிமா முழுப்பேச்சு கிடையாது. நான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன், நான் தான் சிந்திக்கு போகணும் என்று கேள்வி நான் கேட்பான். நான் கிருஷ்ணன் வாரேன். எனவே இவ்வாறு முறையாக முயற்சி செஞ்சார், உழைப்பு செஞ்சார், சொல்லப்பட்ட முறைப்படி சந்தேகம் இல்ல செய்கிறார்கள். நான் என்ன செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் உதாரணமாக இப்ப மறுக்க சொல்லுது, முறையை சொல்லுது, நீ பக்த போனா தெளிவா கொண்டு போகாத. எத்தனை பேர் அப்படி போறோம்? எல்லாரும் மறுக்க சொல்லுது, ஏரியா சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, அங்கே சொல்றாரு, தேவை கொண்டு போகாத அப்பா சொல்றோம். ஆனால் நாங்க மறைச்சு கொண்டு போறோம். யார் நஷ்டம்? அதை பாதிக்கும். எனவே என்ன சொல்ல சொன்னால், சொல்லப்பட்ட முறைப்படி செஞ்சால் வியாபாரமும் முறைப்படி செய்யணும், விஷயத்தை முறைப்படி செய்யணும். கூட்டத்தில் பண்ணார் ஒரு பல வருஷம் முந்தைய வந்து முறைப்பட்டு அழுகிறார் அமித்ஷா. இந்த மகன் வியாபாரம் பண்ணி ரோடி கடைக்கு வெளிநாட்டு பயப்படுறாரு. போனா எனக்கு வந்து கடங்கார அழுகிறார். நான் சின்னப்ப கோடி எப்படி போய் செலவு, எப்படி போய் நஷ்டம் தெரியாதா? எவ்வளவு கோடி எனக்கு கப்பல காந்தது இல்ல. அதான் வியாபாரம் பண்ண இறக்குவாங்க கணிக்காத சாம இனி 4-5 வாங்க போடுற கூப்பிடுவாங்க. கூட்டி கட்சி பார்த்தா கூட வாங்கவே குறை விற்கிற. இது வியாபாரமா? வியாபாரம் வியாபார கருத்துன்னா குறைய வாங்கணும், கொஞ்சம் கூடி விற்கணும், லாபம் கிடைக்கும். வெளிப்படை வியாபாரம் தான் நஷ்டம். வெளிப்படை வியாபாரம் இல்லை. சரியா 2-3 மாசம் 2 அப்ப அவர் சொல்றாரு, கோடிக்கணக்கா வியாபாரம் ஏற்றணும் இறக்குமதி கொடுக்கிறது வாங்கதான் செய்யறது. அங்க செஞ்சா தெரியுமா கூட வந்து விற்கிறது, லாபம் கிடைக்குமா? இதே போல என்ன சொல்லணும்னா முறைப்படி செய்யணும். இந்த முறை தான் சொல்றது. என்னக்கும் நாங்கள் முறைப்படி செஞ்சால் எங்கள்கிட்ட ஈமான் வந்து சேரும். ஈமான் சேர்ந்தால் எங்களோட வாழ்க்கையில இஸ்லாம் வந்து சேரும், தீன் வந்து சேரும்.
தீனை பின்பற்றுகிற சிவப்பு உண்டாங்க என்ன வரும். அப்ப நான் என்ன பார்க்கணும் நீங்க பார்த்துக்கணும், நான் முறைப்படி செய்ய பார்த்துக்கணும். பராணிக்கிறதுன்னா நான் செய்யற முறைப்பில அதான் சொல்றேன். அப்புறம் சொல்றான், நீ முஸ்லீமாக அல்லாம மூத்தாயிராத என்ன சந்திக்கு வந்துடாது. முஸ்லீம் மொத்தம் முஸ்லீம் கடத்தன்னா முற்றாக அவனுக்கு வழிபாடு நடக்கிறது. முழு தீனம் வரணும், பாதி அல்ல துண்டல்ல, முழு தீனம் வரணும். முழு தீனையும் உளவாக்கிறது 5 பாதியா பிரிக்கிறாங்க. 5 பாதியா இந்த 5 பாதி சீராகணும். முதலாவது ஈமானியா, இரண்டாவது இபாதத், மூன்றாவது முஆஷராத், நாலாவது முஆமலாத், அஞ்சாவது அஹ்லாக். ஈமான் நம்பிக்கை, நம்பிக்கை சீராகணும். இரண்டாவது இபாதத், அல்லாஹ்வை வணக்கம் சீராகணும். மூன்றாவது முஆஷராத், சமூக வாழ்க்கை சீராகணும், நல்லதில் வரணும். நாலாவது பொருட்கள் வாங்க சீராகணும். ஐந்தாவது அஹ்லாக், நட்பு சீராகணும். 5 வரும். இது வந்தாத்தான் இது வருது. இதுல 5ல் 2 அல்லாஹ் சம்பந்தப்படுகிறது, 3 அடியார் சம்பந்தப்படுகிறது. 40 அல்லாஹ் போகுது, 60 மக்களே போகுது. இந்த 2 வரணும். ஈமானியா நம்பிக்கையும் இபாதத் அல்லாஹ் சம்பந்தப்படுறது, அவனுக்குள்ள இருக்கிறது. முறையேற்றணும். அடுத்த 3 பொதுமக்கள் நாங்கள் வாழ்கிற சமூகத்தோட மக்கள், மனைவி மக்கள், தாய் பெண், பிள்ளை குட்டிகள், உறவினர்கள், அடுத்த வீட்டுக்காரர் இல்ல, அங்க நீங்க காட்டணும். அதுக்கு நீ சரியா தெரிஞ்சுக்கணும். அப்ப 40 அல்லாஹ் போது 60 பொதுமக்கள் போகுது. இந்த 2 பேரும் சீராக்கணும். அந்த மோலாதான் ஈமான் நம்பிக்கை சீராகும். அல்லாஹ் பற்றி உங்களுக்கு வரணும், அந்த வல்லமை உங்களுக்கு வரணும், அவனை மாற்றத்தை பேசணும். இப்போ இந்த பொதுவாக உம்மத்தை லேசாக விரைவாக அல்லாஹ் பக்கம் சேர்க்க தாவத் சொல்லுது. லேசா சேர்த்து அல்லாஹ் பத்தி மக்கள் பேச 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 அது சிந்திக்க 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 அவனை பத்தி பார்க்க பார்க்க உள்ளுக்கு இமாவும் சேரும். இந்த 3 வரி ரசூலுல்லாஹ் காலத்துல மஸ்ஜித் குபாவில் இமாமிங்கிறார் சொல்லிக்கிறது. அவர் சொல்லிக்கும் போது இந்த மக்ரிபு இஷா ஃபஜர் தொழுகையில சூரா பாத்து ஓதுவாரு, இன்னொரு சூரத்து ஓதுவாரு, கடைசியா குல்ஹது அதை ஓதுவாரு. 3 சூரா பாத்தியா, இன்னொரு சூரத்து, குல்ஹது அது ஓதுவார். மதினாவாசிகள் விவசாயிகள் இந்த பால் விட்டு வர போயிட்டு வர செஞ்சு வர. அப்ப சொன்னாங்க அவர்கிட்ட, இமாம் சார் அந்த ஒரு சூரத்தை விட்டு போடுங்களே, ஒரு சூரத்தை விட்டு போடுங்களே. அவர் என்னால் விடையலாத, என்னால் விடையலாது, எனக்கு விடையலாத. பார்த்தா வேற இமாமும் இல்லைங்க, சீவரம் வச்சுக்கிறார். ஒரு ரசூலா வந்தாங்க சுப்பாவும், மாமன் யார் சொல்லலாம், நான் எப்படி செய்ய சொல்லு கொஞ்சம் இந்த விட்ட சொல்லி சொல்லிட்டு ஒரு சொல்லி சுதிகராசன் ரசூலா கூப்பிட்டாங்க. சொன்னாங்க இந்த விட்டு போடுங்களேன். யார் சொல்லா என்ன விடையலை நான் ஏசிக்க, யார சொல்லா நான் ஏசிக்க விட ஏழை மலக்க வகி வருது. எந்த சூழத்தை நேசிக்காரோ அது அவரை சூழத்தை நிலையாச்சிக்கு சொல் அல்லாவுடைய பேசுது. அதனால அதிகமான அல்லாஹ் பத்தி பேசணும், அல்லாஹ் பத்தி கேட்கணும், அல்லாஹ் பத்தி சிந்திக்கணும், பார்க்கணும். அல்லாஹ் மக்களை பார்த்து அல்லாஹ் செஞ்சு கொள்வோம். எல்லாரும் உண்டாக சீராக அது சீராக 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 எங்களோட வாழ்க்கை மற்ற பதிலும் சேரும். மாசால பண்ணாங்க முயற்சிக்கிறோம், அது ஜமாத்தில் போகணும், கலைக்கிறோம், வாங்கிக்கணும், எல்லாம் சரி நடக்குங்க சார். அது நடக்குது. அந்த ரசூலோட வாழ்க்கை பின்பற்றி சிவத்துறோம். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மரியாதை மக்கள் சொர்க்க போனாங்க. நான் அவர் ஷபீலா, அவங்க ஷபீலா சொர்க்க போனாங்க. 2வது நஜீவுல்லா, நபி மலிக்முல்ல போனாங்க. இப்ராஹிம் ஹலீலுல்லா அந்த வழியில போனாங்க. முசா கலீமுல்லா அந்த வழியில போனாங்க. அடுத்து ஈசா ரூஹுல்லா அந்த வழியில போனாங்க.
கடைசியாக ஒன்று சொல்லலாம். இது குறை வெளி வாய்ப்பு வராது. இதுதான் வழி, ஒரே வழி. இந்த வேலை போனால் தான் நேரடியாக சொர்க்கம் போகும். இந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் ரசவாக்கை பின்பற்றணும். அந்த மாபத்து மாபத்து அதுக்கு முயற்சி வேணும் என்ற வார்த்தை. அதுலேயும் உள்ளத்துல வர வெளிக்குது, உடம்புல வெளியே கிருஷ்ணர். இந்த பதில் சீராக்கம் இந்த வரணும். அதான் முயற்சி நோக்கம். அது கூட்டத்தில் தனிமையில் வீட்டில் ரோட்டும் உண்டாகும். இந்த விவாதாத்துகள் நல்லா சம்பந்தப்பட்டது. அது பிரதானமான தொழுகை. மற்ற வணக்கங்கள் நோன்பு அந்த பிரதானமான தொழுகை. இது சீராகும். துளை சீரானா வாழ்க்கை சீராகும். துளை சீராகாட்டி வாழ்க்கை சீராகும். துளை திருத்தம் அதுக்கு பழகணும். தொழுகை அல்லாஹ் கொடுத்த எல்லா கட்டாயங்களும் பூமியில கொடுத்தான். மலக்கு மூலம் தொழுகைய ரசூலா அலப்பிச்சு அங்க மீராஜ் அங்க வச்சு கொடுத்தான். அது துணை சொல்றது கொஞ்ச நேரம் அல்லாஹ் நிற்கிறது. இதுல பூர்த்தியா ரொம்ப சுமத்தப்படுது, நாவ சுமத்தப்படுது, மூணு ஜோயிண்டா போடுறது. உடல் உறுப்புகள் நாவும் உள்ள மூணையும் ஜோயின் பண்ணணும். அப்பதான் துளசிக்கிறாங்க. உறுப்புகள் நாங்கள் சரியான பெற்றுக்கள் பிறக்கணும், சுத்தமாக்கணும், இந்த முறைப்படி செஞ்சுக்கணும், அதை விளைவிக்கணும். அடுத்தது நாவுல உச்சரிக்கணும் வார்த்தைகள் குறைந்தபட்சம் முதலாவது தக்பீர் கூட பிஸ்மில்லாஹ் சொல்றது பார்த்தியா அத்தையாத்து குறைஞ்சிக்கும். சரத்தை குறைஞ்சது போத வேண்டியது எல்லாத்தையும் திருத்திக்கொள்ளணும். குறைஞ்ச வீணா இருக்கணும். சொல்றாங்க அது சரியாக உச்சரிக்க போல போகணும். இன்னும் அவர் திருத்தணும். மூன்றாவது உள்ள அல்லாஹ் சேர்க்கணும். ஜாயிண்ட் ஆகும். நோம்பெடுத்தா 10-15 மணிக்கு படிச்சிருக்கணும். நீண்ட நேரம் ஹஜ் எடுத்தா 4-5 நாள் வினாப்போ அரவாப்போ முஸ்லிம்பாம்பா மக வினாப்போ எப்படி 5 நாள் சுத்தணும். நீண்ட வணக்கம் ஜகாத்தும் குறைத்து கொடுக்கணும். இது கொஞ்ச நேரம் தான். இதை பாதுகாப்பாக செஞ்சுக்கணும். அது திருத்திக்கணும் முறையாக. வரலாற்று தொழுகையில் இமாம் ஜமாத்தில் வைக்கப்படும். இமாம் ஜமாத் தான் சொல்லுங்க. இமாம் ஜமாத் அதுக்கு நாங்கள் பழைக்கணும், உண்டாக்கணும். இமாம் ஜமாத்தில் தொழுகை நாங்கள் வைக்கப்படும். தனி சொல்லுங்க. ஏன் அல்லாஹ் கூப்பிட்டு போகாமைக்கு எனக்கு வசனம் போறதா, எனக்கு வசனம் போறதா? எனவே தொழுகைகளை நேரம் தவறாமைக்கு அவ்வளவு துணைக்கணும். அல்லாஹ் தக்பீர் கேட்டா சத்தம் கேட்டா அதுக்கு வேற பிரச்சனையுமே கிடையாது. கடையாய் கட்டும், ஆபீஸாய் கட்டும், வயலாய் கட்டும், இதெல்லாம் என்ன வருமான சிவத்து அப்படியே போட்டு வரணும். எந்த அது சொல்றது ஒரு வந்து தொழில் எதிர்பார்த்து உட்கார்ந்து பண்ணிக்கிறாரு. தொழுத கூடி கிடைக்குது. தொழுது போட்டு உட்கார்ந்து இருக்காரு. எவ்வளவு உட்காரோ தொழுத கூடி கிடைக்குது. தொழாமை தொழுத கூடி எவ்வளவு போச்சு. ஆக தொழுகை நேரமாக தொழுத கொள்ளணும். அது சின்ன தொழுது கொள்ளணும். அதில் தியானம் கொஞ்சம் சேர்க்கணும். எந்த பாதத்தை எல்லாம் தியானம் கூடுதோ அதான் கூடுதல் தாமது உண்டாக்கும். தொழில் தியானம் உண்டாக்கும். ருக்மாசன் சொல்றாங்க, தொழுகையில உள்ளத்தை பேணிக்கொள்ளு, உணவுல வயத்தை பேணிக்கொள்ளு, மற்ற வீட்டுக்கு போனால் கண்ணை பேணிக்கொள், சபையில் இருந்தால் நான் பேணிக்கொள். தொழுகை உள்ளத்தை பேரண்ட்ஸ் வரப்படாது. என்ன மட்டும் முயற்சி அல்லாவே சேர்க்கணும். நல்லா மண்ணு பிடிக்கிறேன் அவனை பார்த்து பண்ணிடலாம் என் உள்ளத்தோட தெரிஞ்சு கொஞ்சம் சேர்க்கிறேன். ஒவ்வொரு புள்ளி ஒரு 3 முறை சேர்க்கணும். கலக்கணும். லேசில் வராது உண்டாக்கணும். போய் மயக்கணும் தொழுகை. அப்பா துளசிக்கிறாங்க. அதே போன்று சுனத்தா துறைக்கு நக்னா துறையில தொழில் பழகணும். குறைந்தபட்சம் 10 ரக்காத்தாவது நோக்கதா பார்க்க பழக்கம் போகணும். குறைந்தபட்சம் அதுக்கு மேலே செய்யணுமா? வயிற நோக்கதா இருக்கு 10-12 ரக்காத்து கொஞ்சம் 10 ரக்கனை வாங்க வரணும். அதுபோக பண்றது நபி தொழுகைகள் இருக்குது, இஸ்ராக்கில் இருக்குது, லுஹா இருக்குது, அல்லாபில் இருக்குது, வித்தில் இருக்குது. கஹஜ் தொழுகையில 4 தொழில் பழகணும். உண்டாக்கணும் தொழுகை. எனவே இப்படி தொழில் பார்த்து தொழில் சீராக்கணும். அதே போட்டு மற்றவனுக்கு இருக்கிறவர்கள் நாங்கள் அவனோட செஞ்சாகணும். இதனால் நல்ல முகத்து கிடைக்கும்.
அடுத்த 3 பாதை இருக்குது. முஆஷரா, முஆமலா, அஹ்லாக். இது பெரிய வகை. மாட்டை சொல்லுவாங்க, ஏதாவது சேர்க்கையெல்லாம் கிட்டாப்படி ஒன்றுன்னா நாங்கள் மக்களோட புலங்குறது, மக்களை புலங்குறது அங்கே நதியை காட்டணும். நாங்கள் அதிகமாக நெருங்கி புலங்குறது மனைமாறு, அது தாய்நாட்டம், பிள்ளைகள், உறவினர்கள், அடுத்த வீட்டுக்காரர்கள், ஊர் மக்கள் எல்லாருமே நாங்கள் முறப்ப நடத்துறோம். மனைமாறு சொல்லக்கூடியவங்க நாங்கள் காசு விட்டு வாங்கி போடல, அவங்கள வேலைக்காரியும் இல்லை, எங்களை அடிமையும் இல்லை. அல்லாஹ்வோட பேரை சொல்லி நாம் ஹலாலாய் கொண்டு பொருள் மனைவி. நாளைக்கு இதை பற்றி கேள்வி எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த கருத்தை, உங்களிலே மிக சிறந்தவன் மனைமாறு சிறந்தவன் தான். நான் என் மனைமாறு சிறந்திருக்கிறேன், சிறந்திருக்கிறேன். எப்படி ஒரு சிறப்பு நடத்தேன், அழகல் முறை, அழகல் முறை. மனைவிக்கு அன்பாக இருக்கணும். எல்லா மண்டலத்தையும் முன்பு நிற்கிறது, எல்லாத்தையும் வெளியே குறைபாடு. மழை எப்படி மனுஷன் இருக்கும், அதைப்படி கண்ணு கணக்கு விட்டுறணும், சேர்ந்து நல்லா இணைக்கு போகணும். அவைகளுக்கு எவ்வளவோ இஹ்சான் இஹ்சான். மனைமாறு கணவன் மீது கொஞ்சம் தான் ஹக்கு, ஆனா கணவனுக்கு அதிகமாக ஹக்கு இருக்கு மனைவி. உதாரணமாக அவருக்கு என்ன, அவன் இவருக்கு விசுவாசமா என்று கற்பை பேணிக்கொள்ளும் மன்னன் அந்த கற்பை பேணிக்கொள்ளும். அடுத்த வர்ற பிள்ளை சொத்தை பாதுகாத்துக்கணும், மற்ற அல்லாவுக்கு ஹக்கு செய்வாங்க. ஆனா மனைவி மீது கணவன்மாருக்கு ஏறாமல் இருக்குது. உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், வீடை கொடுக்கணும், தேவையான பசியணும், அவ சொல்றதும் சேர்த்தணும். அதிகாரம் ஏராளமே இருக்குது. அந்த மனைமாறு அவருடைய ஹக்குக்கு மேலாத ஏராளம் நீங்க உதவி செய்யறாங்க. சமைச்சுத்தாரா, உடுப்பு கழுகிறா, உடுப்பாயம் பண்றா, பிள்ளை வளர்க்குறது செய்யறாங்க. அதான் முன்னி வந்துட்டு பக்குன்னு பாய்வாள், சலன்னு பாய்வாள். அப்படியாது, அப்படியாது. பொறுத்துக்கணும், பொறுத்துக்கணும். அவங்க அன்பா இருக்கோட கரைகளை மறைச்சுக்கணும். இப்ப எவ்வளவு காலம் சமைச்சாரா, இந்த உப்பு போடுது, உப்பு கூட போட்டா பேசுவாரு, இல்ல உப்பு இல்லை பேசுவாரு. இதால அன்பா இருக்கோட அந்த மனைமாரி எங்களை பத்தி கல்வி பண்ணணும். நல்லவர் உலகத்தில் நல்ல உள்ள மக்கள் சொல்றாங்க, மனைவி நல்ல இல்லையா, உன்ன மக்கள் எல்லாரும் சொல்றா இவர் நல்லா அந்த மனைவி சொல்றா மோசம். அதான் அதனால மனைவி மறுத்து அன்பாயிருங்கோ, விட்டுக் கொடுங்கோ, மன்னிங்கோ, அவன் முகமத்தாயிருங்கோ. சில சில முன்பு இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் சமாளிச்சு போயிடும். அவ அடுத்தது தாய்காரமார், தாய்கார சொல்லி போட்டாங்க, உன்னோட சொர்க்கம் நரமும் வாப்பாங்க, நீ பாதுகாத்த சொர்க்கம் பாதுகாக்க நடக்கும். தாய்கார் வந்த அவங்களுக்கு தகப்பனை கண்ணியப்படுத்தணும், கண்ணியம். தாய்க்கு உபகாரம் செய்யணும். தாய்தார் தாய்தார் மக்கள் ஏராளமானது. பெரும்பாலும் தாய்தார் கண்ணியம் செய்யும். பெரும்பாலும் தாய்தார் செய்யும். அல்லாஹ் தஆலா இவன் செய்த பாவங்களுக்கு தண்டனை பிற்படுத்தி மூத்து கொடுப்பான். ஆனால் தாய்தார் பெருமாள் செஞ்சால் இங்கேயே கொடுத்துருவான், இங்கே கொடுத்துருவோம். கண்கூடா பார்க்கலாம். ஒரு 2 பெரியாருக்கு மத்தியில் ஒரு விவாதம் வந்து, விவாதம் நட்டுவக்காலியா நட்டுவக்காலி சொல்லுவாங்களா, தெரியுமா? நட்டுவக்கா தெரியுமா? தேல் இது எப்படி குஞ்சு போடுது, முட்டையா குஞ்சா? முட்டையா விவாதம். எத்தனையோ காரி சொல்றாங்கன்னா சரியா படல, நீச்சு கொண்டே போகுது. ஒருத்தர் சொன்னாரு, நான் நினைக்கிறேன் அது அந்த குட்டி தாயிர வைத்த அந்த கும்பல கிழிச்சுவாரு, வெட்டி வருது. சொன்னார் எப்படி வருது? தாயிர வைத்த
கிருஷ்ணருக்கு சொன்னார். மற்ற நான் ஏற்றுக்கொண்டு விவாதம் முடிஞ்சது. கேட்டார், நீங்க ஏன் ஏற்றுக்கொண்டீங்க, என்ன காரணம்? இல்லை, நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், சரியா இருக்கலாம். ஏன் தெரியுமா? அந்த கண்டுடனே மக்கள் கொடுக்க வரவேற்பு. என்ன வரவேற்பு? எந்த வேலை இருந்தாலும் சரி, எது துப்பு கட்டை, எது வாரக்கட்டை, எது அடிக்கப்பட்டு மற்ற வேலை யாருக்கு அந்த வேலை கொலிப்பதான் சொல்றோம். அப்ப இது உண்மை கொடுத்தாங்கன்னு அதுக்காங்க. அதனால தாய் தாப்பனை பேசி சொல்லுங்கோ, அக்கக்கான பேசி சொல்லுங்கோ. ஒரு பெரியார் தவப்சாரர் கவுத்துல்லா. அப்ப ஒரு வாலிபர் கூட துவஞ்சி போறாரு காலேஜ். இவர் பார்த்தாரு, இந்த கருத்தையமா துணியாவை சுத்துறாரு. சொன்ன மகனு, இந்த இடத்துல நீ துணியா சுத்துறையேன்னு அவர் சொன்ன பெரியவர். இல்லை, என்ன துணியா ஒன்றும் கிடையாது, என்ன வயது போன மூதாட்டி உம்மாய்க்க கூடி போய் அவர் நடக்கல. நான் அவ தவசேரன் தூக்கிட்டு போறேன்னு. இப்போ என்னைக்கு வயசு போன மூதாட்டி வயசான கூடி போன உம்மா அவருக்கு தவசியம். அப்ப அவர் சொன்னாரு, நீ இப்படி ஒரு உம்மா தாய கிழக்கிலிருந்து மேற்கொண்டு சென்றாலும் தூக்கி போனாலும் நீ அவளை வயிற்று கொடுத்த வேலைக்கு சமனாக ஒரு அசைவ சமனாக. உமரான போயிட்டு சொன்னாரு, கலிபாமரு, நான் இந்த உமா அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே செய்யறேன். எந்த மனசெல்லாம் சேர்ந்து மனசெல்லாம் தருவேன். இந்த கடமை நீங்கிட்டான்னு கேட்டார். ஹக் பண்ணிச்சுட்டான்னு. அவர் சொன்னாரு, இல்லை இல்லை, இதெல்லாம் உனக்காக செஞ்சேதான், நீ புதுசவனை செய்யல. இதெல்லாம் உமாப்பா செஞ்சதானே மனசு கிடைக்கணும். அப்ப நீ புதுசவனை செய்யல. ஆனா வித்தியாசம் தெரியுமா? அம்மா சொன்ன செஞ்சாங்க, ஆளாகணுமே என்னத்தை செஞ்சாங்க, ஆளாகணுமே என்ன செஞ்சாங்க அவங்க. நீ செய்யறாய், நாளை போயிடாதா, நாளை போயிடாதா, அதெல்லாம் செய்யறது. இதுதான் வித்தியாசம். அவங்க செஞ்சாங்க, நீ ஆளாகணும், ஆளாகணும் நின்று செஞ்சாங்க. நீ செய்யறாய், போயிடாதா நாளைக்கு. அதனால தாய் நேரம் நிற்குது, நான் பேணி போகணும். அவன் துவாபத்து வரணும், அதான் முக்கியம். தாய்தான் மோத்தா போனாலும் சரி, யாரால் எங்களுக்கு வழிகாட்டு. அவங்களோட குடும்ப சேர்ந்தோ, நண்பரை மதியம் செய்யுங்கோ, அவனுக்கு ஜியாரத் செய்யுங்கோ, அவனுக்கு அதிகம் செய்யுங்க, அமல் செய்யுங்க. இதெல்லாம் இருக்கு. எனவே தாய்தாப்பனை பேணி கொள்ளணும் பிரதானமாக. நீங்க இதெல்லாம் தீன் சரீரத்தில் இதெல்லாம் பாரு. சின்ன குழப்பத்தை தாய்தாப்பன சண்டை படிச்சு முடிக்க வந்துடான்னு சொல்லுவாங்க. என்ன மையத்தை காட்டாதே சொல்றாங்க. ஏன் காரணம்? வெறுப்பு. அதனால தாய்தாப்பன் எல்லாம் வச்சுக்கொள்ளுங்கோ, அது பிரதானமானது. அடுத்தது பிள்ளை. பிள்ளை பிள்ளைனால பிள்ளை வேண்டாம், அப்படி குழப்பம் கூத்து. ரசூலுல்லாஹ் அவங்க சுதுரிப்பாங்க, பேரம்பாரும் ஜெயிக் கொள்வாங்க. எப்படி நாங்க செய்தான் சொல்லவிட மாட்டாங்க. அது அவன் சொன்னா பிள்ளைகள் தானா இறங்குறத கழுத்து வைக்க மாட்டாங்க. சில நேரம் சுஜூது போனா இல்ல ஓடுவாங்க, இது கிடையாது ஓடுவாங்க. அதான் பிள்ளைங்க. பிள்ளை கொலை படிக்கும், அதான் பிள்ளை. ஒரு பெரிய சேகிட்ட அவர் முடிவு வைத்தது, இந்த பிள்ளைய கூட்டம் துவாக்குன்னு போடும். சரியான கூட இருக்காரு பிள்ளை. அப்படித்தான் பிள்ளை அப்படித்தானே போடுவா, பாய் வாங்கி விற்பா வாங்குவோம். அப்ப அவர்கிட்ட கேட்டு சேகிட்ட நான் பிள்ளைய கொண்டு வந்து துவாக்குன்னு சொல்லிட்டு அனுமதி எடுத்து வந்து பெரிய ட்ரெயினிங் கொடுத்தாரு. பழக்கம் அதே அப்போ என்ன மான் பாய்ந்தாத, தொலைச்சிடாத, நீ அவருக்கு முன்னால இப்படித்தான் நீ எல்லாம் இப்படி பழக்கிட்டார், பொம்மையை போல பழகிட்டார். பழக்க ட்ரெயின் கொடுத்து இப்ப கூட்டு போறாரு அவர்கிட்ட. யாருக்கிட்ட? சரி, அங்க போயிட்டு சேவை உட்காந்தாரு. இவர் முன்னால பிள்ளை குடிக்கணும் நிற்குது, பேச பண்ணிக்கிறாங்க. அவரு பிள்ளை பற்றி போய் சொல்லுவாங்க, நேரம் பேசுறாரு. இந்த பிள்ளைக்கு வந்து எங்க அவன் பிள்ளை இந்த இது பிள்ளையார் கோழிக்கன்னு இது போட்டா அப்படியே பிள்ளைன்னா ஓடும் பாடும் இருக்கு இருக்கலையே. அப்பா நான் என்ன மட்டும் செஞ்சேன், நான் பிள்ளை அப்படிதான்
அதனால பிள்ளைகள் அன்பாயிருந்தோம். பிள்ளைகள் இன்றைக்கு எங்களோட இங்க தெரியாது. எங்களோட உள்ள சொன்னா மகன் மாப்போட பேசுற ஒரு புரோக்கர் மூலம் தான், நெட்டு லோயர் மூலம் தான் பேசுறது. யாரும் வரமாட்டான். நேரே வரணும், அம்மா எனக்கு ஒரு பொருள் வாங்கணும், அம்மா எனக்கு இது வாங்கணும், அம்மா தான் சொல்லுவான். எப்படி கொஞ்சம் மகாமாரிக்கு அப்படின்னு சொன்னா இப்ப அம்மா மகனை பாருங்க எப்படி இருக்காங்க அந்யோனமாக நல்லா ஓப்பனா பேசுறாங்க இருக்காங்க. அப்படி மாநில வராங்க ஏன் காரணம் நான் நடக்கம் போடுறது மாநில நீக்கில் அப்படி சொன்னால் அவன் வந்து தாய் சாப்பிட்ற பாப்பா எனக்கு நிக்காசி செஞ்சாங்க எப்படி வருவானா வந்தா நீங்க சொல்லுங்க அடையவா இது சொல்லு. ஒரு 25 வாலிபர் மாப்பிள்ளை சொல்றாரு, பாப்பா நீ என்னோட ஒரு நாள் பேசலையே, ஒரு நாள் பேசலையே, இவரு வந்து போடே என்னதான் சொல்ற நீ பிறந்தவங்க பேசுறாங்க. அதுதான் அமைதியா பாருங்க வாப்பா, இந்த வீட்டுக்கு எத்தனை விருந்தாளி வராங்க, சொந்தக்காரர் வராங்க, உன் நண்பர்கள் வராங்க, நீ எப்படி பேசுறீங்க செக் பண்ணீங்க நல்லா. இப்ப என்ன ஒரு நாள் பேசல நீங்க என்ன சொல்றீங்க, ஓடர் போறீங்க அங்க போ இதை கொடு வாங்கி ஓடர் போடுறீங்க. அடுத்தது எல்லாம் முன்ன ஏன் செய்யல, ஏன் போகல, ஏன் போனேன் என்ன கேட்கறேன் பிடிச்சாங்க கேட்கல. இப்ப என்ன மட்டும் செஞ்சு பிள்ளை அன்பாயிருக்கும், பிள்ளை அன்பாயிருக்கும் பிள்ளையோட அவங்க நேரடியாக வரக்கூடிய இருக்கணும். அப்படின்னா தான் எல்லாத்தையும் உனக்கு கேட்பான். இல்லாட்டி விஷயமா நண்பர்கள் கேட்பான், நண்பர் வழி காட்டுவான், நல்லவன் நல்லா காட்டுவான், கெட்டவன் காட்டுவான். அதனால பிள்ளைகளை இறக்கமாக அன்பளிச்சு கொள்வோ நேசி கொள்வாங்க. சில தாப்பமாக வந்தா அப்படி மாவோடிடும் வீட்டுக்கு மாட்டான், ஆனா பிடிக்காது அங்கெல்லாம் வந்து போயிடும், எல்லா பகுதியும் போயிடும். ஏன் காரணம் நாங்கள் ஒழுங்கா பாருங்கல்ல பிள்ளையோட. ஆகையினால பிள்ளை காண்பாருங்கோ, இறக்கம் காட்டுங்கோ, முத்தம் விடுங்க அவனுக்கு. இல்லையே எப்ப சின்ன பிறந்தாங்க முத்தம் அடிப்பாரு, அவ்வளவுதான். அது முத்தம் கிட்ட வராது. அதனால எல்லாம் சேர்ந்து உண்டாகும், எல்லாம் வாரது உங்களோட சமூகத்தை வரும். அடுத்த சகோதர பிறகுகளே நாங்கள் வர உறவினர்கள் இனபந்துக்கள் இது பெரிய பயணம். அப்ப 2 பயணம் அனுசரிக்கு நல்ல கியாமத்துல அஷ்டத்துங்கிற வசதியில் 3 வசதி இருக்குது. ஒன்று குர்ஆன், அடுத்தது அமானிதம், 3வது குர்ஆன் பந்தத்துவம். 3 வரக்காடு சொல்லு யாரெல்லாம் என்ன பிடிச்சுட்டான் நீ அவனோட பிடிச்சிரு அப்படின்னு நடக்கும். ஒன்று குர்ஆன், அமானிதம், அடுத்தது குர்ஆன் முறை. அதே போன்று சிராத்ல கடக்க போகும்போது அங்கே அல்லாத தேவைப்பட்ட கொக்கி உரை முடிச்சம் போகும்பொழுதும் அப்படியே வீசப்பட்டு அவன் நிறுத்தி கீழே போட்டான். சொன்னாங்க உரை முடிச்சன் சொர்க்கம் நெய் மாட்டான். சொர்க்கம் உறவுகளை பயன்படுங்கோ, ஒரு பயங்கரமானது. அவனை நான் பேணி நடக்கணும், அவங்க தான் தப்பு, நாங்க பண்ணிட்டு இருக்கணும். எப்படியா எட்டு பாருங்க, வேற பார்த்தா பெரிய தாடி, பெரிய தலப்பாது, துப்பாக எல்லாம் மீதியான சுத்த பகை, குழப்பம் பகை, காக்கோட சண்டை, தம்பியோட சண்டை, தாத்தோட சண்டை, ஜென்மத்தை போறது. அப்படி வேலி போடும் வீட்டு அடுத்து யாரு குழப்பம். நாங்க பண்ணிட்டு போகணும், சேர்ந்து வரணும், பதைகளை மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். இந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு என்ற அறிவுப்படுற 2 காரணம் உண்டு. அல்ல இடத்துல தீர்ப்பு முடிவில்லாத நிக்காஹ் பேச்சுவார்த்தை உடஞ்சு போச்சு. பிராணிக்கு ஒரு அழைச்சி வச்சுக்கணும், அதான் நடக்கும். இப்ப நானோட மகனுக்கு தம்பியோட மகனை பேசினேன், நானோட மகனுக்கு தங்கச்சி மகனை பேசினேன், பேசி இடவல்ல பேச்சு உடஞ்சு போச்சு. ஜென்மப்பா என்ன காரணம், பொன் கேட்டு பொன் தரப்ப மாப்பிள்ள, இது ஒரு காரணம். அல்லது மாப்பிள்ளை சொத்தை பிடிச்ச முறையில்லா முறை காய்தா மொத்த பிறகு அவர் சொத்தை பிடிச்சாங்களே
அந்த வாரசத்து அதை முறை பிடிச்சது. சங்கியம் கூட எடுத்துக்கொண்டாங்க, மூத்தம் கூட எடுத்துக்கொண்டாங்க. பொங்கலுக்கு இல்லை இப்படி இந்த பெருசு வர அவங்க இருக்குமே வராது, மொத்த கூட வரும். இது குடும்பம் செஞ்சாச்சு. அடுத்தது முறையான பேச்சுவார்த்தை இல்லாமல் செய்யப்பட்ட கூட்டு வியாபாரங்கள். முறையான பேச்சுவார்த்தை இல்லை, செஞ்சாச்சு கூட பண்ணி உடனே பிடி நாசமாகும். எனக்கு தெரியும் ஒரு பெரிய கோடீஸ்வர வியாபாரி, நகைக்கடை வியாபாரி, எனக்கு அறிமுகம் ஆனந்தரி பாப்பந்திரி மோத்தாட்டாரு. பிரச்சனை சொத்து பிரச்சனை வந்தது. மகன் உமா போட்டு கட்டினான் தெரியுமா சொத்து. அதனால என்ன முறை 19 அந்த முழு விஷயத்தின் உடம்பு அகப்படைங்கோ சரித்திரையும் விடுங்கோ. அவங்க சரியா பிடிப்பாங்க. நீங்க பிடிச்சா அதை பற்றி அழைக்கும். அந்த முறையெல்லாம் பிடிச்சு பிரிவு பார்ப்பீங்க. அதனால இந்த குடும்பத்தில் எப்படி கலந்து கொள்ளணும், எப்படி உறவா சேர்ந்து வரும் உறவு. நான் ஒரு முறை கொரோனா பீரியட்ல கண்ணில் மறந்தான் இறங்கி ஆட்டாப்பட்டு மறக்கதே போனேன். போக்கல அவர் முஸ்லீமா பேசிக்கொண்டு போறேன், தாவத்து கொடுத்துருவோம். அப்படி போனா அப்படி நான் பஞ்சிரோட போக்குறது கேட்கிற அசரத்து, நான் எவ்வளவு சம்பாதிச்சா நிற்கல என்ன கேட்டேன். எவ்வளவு சம்பாதிச்சா நிற்கல அப்படின்னு நான் அசரத்திலே தெரியும். இப்போ நான் கேட்டேன், உமா போயிடறாங்களா? இல்லை திரும்ப கூட போயிருக்காங்களா? ஓ நீ யாரும் கோச்சு பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஓ தாத்தோட கோச்சு பண்ணி அவைக்கே பண்ணார். நான் அப்ப முடிச்சு இதோட காரணம் அவன் பிறகு அது சிந்திக்குது. யார பொருளாதார அபிவிருத்தி ஆகணுமோ, வாழ்க்கை மறக்க ஆகணுமோ, உறவோட பெய்யணும். இங்கே பிரச்சனை தாத்தோட சண்டை. நான் டெலிஃபோன் பேசணும்னு கேட்டேன். வாங்க என்ன விட்டு போட்டோம், நீங்க அதிகம் எடுத்து காலப்பட்டு மணிக்கு எத்தனை பேர் திரும்ப. அதனால உறவுகளை ஏன் சொல்லுங்க, பயங்கரமானது. நாளைக்கு சாட்சியத்தை போடு போடு. அடுத்தது எங்களை அடுத்திருக்காராக்கள் இங்கே இஷ்டம் வீட்டுலாம் அதில் தீபருக்கு தாஜத்து வரலாம், தஸ்பீக்கு வரலாம், கேபினட் வரலாம், உம்ரா செய்யலாம், ஹஜ்ஜி போகலாம், எல்லாம் செய்யலாம். அது தேசி இதை பாருங்க. அடுத்திருக்காரு நாளை கியாமத்தில் அதிகமான மக்கள் அந்த அண்டை வீட்டுக்காரன் மடி பிடிச்சி கெஞ்சுவாங்க. நம்ம அநியாயம் அவங்களோட இருக்கும். அண்டை வீட்டுக்காரன் இந்த சொந்தக்காரன் தான் 3 ஹக்கு இருக்குது, முஸ்லீம் தான் 2 ஹக்கு இருக்கு. 2 கிழமை அண்டை வீட்டுக்காரன் 1 ஹக்கு இருக்குது. அண்டை வீட்டுக்காரன் சொந்தக்காரனா சொந்தக்காரன் முஸ்லீம் சகோதரன், அடுத்த வீட்டுக்காரன் 3 ஹக்கு இருக்குது. முஸ்லீம் சகோதரனா முஸ்லீம் சகோதரன், அடுத்த வீட்டுக்காரன் காப்பிரான அடுத்த வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன். ஏதாவது நான் செய்யணும். அப்துல் முபாரக் பெரிய முஹத்திஸ், அவர் பெரிய கல்வி வல்லுநர். அவரோட அடுத்த வீட்டுக்காரர் ஒரு யஹூதி. அவரை விட்ட காஞ்சி விற்க போறார். யஹூதி ஆஃபர் பண்றாரு. டபுள் இல்லை, 2 அப்புறம் கேட்டலாம், நிலத்துக்கு இவ்வளவு போகும், நீ இப்படி கேட்கறியே, என்ன காரணம்? இடத்துக்கு காணி காணி அப்படித்தான். அதுதான் காரணம். என்ன என் அடுத்துக்காரா பெரிய மனிதர் இதற்காக டபுள் இல்லை. என்ன காரணம்? அடுத்த காலம் சிம்பிள் இவ்வளவு இந்த மனிதர் இதுக்காக இந்த இடம் இருந்தார். இப்போ நாங்கள் யோசிக்கணும், என் அண்டைய டைம் சொல்லுவானா வரணும் பார்க்கலாம். என் அடுத்ததுக்காரன் எப்படி சொல்லுவானா பார்த்துக்கலாம். என்ன எந்த அடுத்த ஒத்துமையா இருக்கணும், ஒத்துமையா அது சொல்றது. நீ என்ன அடுத்ததுக்காரன்னு நீ ஆண்கள் கூட கொண்டு அடுத்துட்டாரு. ஆகையினால இங்கெல்லாம் நீங்க வரணும், இங்கெல்லாம் சேரணும், வாழ்க்கை சேரணும். அப்புறம் நீங்க வருகிறது கருத்து அந்த பக்கம் சரி, இந்த பக்கம் வாழணும் உண்டாகும். அடுத்த இருக்காரு அடுத்த எல்லா மக்களும் ஒத்துமையா இருக்கும், எல்லாரும். அதுக்கு என்ன முறை? யார குறையும் பார்க்கக்கூடாது, யார குறையும் தேடக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, ஹராம் பண்ணிக்கூடாது. பேசுறது என்ன? அது ஜினாவோட கடுமையானது. ஒரு பெரிய கேட்டாரு மஜ்மாரி இப்படி மஸ்ஜித் கேட்கிறாரு,
முஸ்லீம் மஸ்ஜித தினம் செய்வானா? நினைக்கவே மாட்டானே. அப்பா சொன்னாரு, முஸ்லீம் மஸ்ஜிதுல பொதுவோட நீயத்தோட மஷரா அடுத்த குறை பேச யாரும் குறை பேசக்கூடாது. குறை அப்படி மூடி போடுங்க. குறை குளத்தை குரல மனுஷன் கிடையாது, எல்லாத்தையும் குறை இருக்குது. அந்த அவரை தொடங்காது, மற்றவர்கள் தொடங்க மற்றவர்கள் என்ன குறை அப்படி மனசு போட உங்களுக்குள்ள இல்லை. இன்னைக்கு சபையில பார்த்தா அது சும்மா குறியேற்றுன்ற அவ்வளோ பேச 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 இங்கேயும் போடுறது. இதை எங்களை ஊட்டு உண்டாக்கும். மனைமை கணவனை பேசக்கூடாது, பிள்ளைகிட்ட பேசக்கூடாது, தலைமை போடணும். குறை பேசக்கூடாது. அடுத்த குறை பேசுறது அவர் செத்தை இறச்சி தின்ற போல. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். குறை பேசுறது ஒரு உதாரணம் பண்ணி ஒரு மாவடியின் ஊசின்னு சொல்லி பேசுங்க. மாவடி ஊசி மாவடி தனியார் பேசிக்கொள்கிறாங்க. அப்ப மாவடி பார்க்குது ஊசி பொத்தல தொலை வேண்டியது. அது உள்ள தலைகள் பொத்தல மூடுன்னு சொல்லுது. யாரு சொல்றது? மாவடி சொல்றது. யாரு சொல்றது? ஊசி 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 பார்க்குறது உடம்பெல்லாம் பொத்து மாவடி. அது சும்மைக்கு. அப்ப நீங்க நினைக்கிறீங்க அடுத்த குறை செஞ்சால் நான் ஊசை போல நான் மாவடி போல 1000 குறை இன்னொரு வந்து யாரும் கூட பேசணும் பேசக்கூடாது. எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்கும். அதான் பிரதானம். என்னோட சொத்து பொதுமக்கள் யாராயிக்கணும். முஸ்லீமா சகோதரர் சலாம் பண்ணுங்கோ, பழகுங்கோ, நலவு போங்கோ, கஷ்டத்தை போங்கோ, இன்பத்திற்கு சகோதரன் பிரிவு வரக்கூடாது. அவ யாராயிக்கணும் இங்க சகோதரன். நாங்க இருக்க மாங்காய் இருக்கணும். எந்த வீட்டுக்கு போனாலும் வாங்கம்மா சேர்ந்து உழைக்கணும். அப்ப தப்பி அதுதான் தப்பி. இப்ப எங்க போனாலும் யார் போறேன் வாங்க போய் இந்த நான் இப்போ டஸ்டா போறேன். ஒரு வீட்டுக்கு போய் காத்துட்டுங்க. அப்ப ஒரு பொடி மகன் வந்தேன். நான் சொன்னேன் வாப்பையான்னு கேட்டேன். செருப்பதிக்கு வெளியே ஓடி போனேன். நான் சொன்னேன் வாப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னான். என்ன இல்லது சொல்ல கருத்துன்னா அவர் என்னோட பேச தேவையில்லை. அதனால நாங்கள் ஊர் மக்கள் என்னோடைய ஒத்துமையாருங்க, சந்தோஷம் விட்டு கொடுங்க, பண்ணிங்க, அவனை கண்ணியப்படுத்துங்க. எல்லா விஷயத்துக்கும் அப்பா எங்க போய் பேசலாம். அடுத்தது முக்கியமான சிறப்பா வேற இருக்கு முசீபத்து. இவரு போற கஷ்டத்துல போற அல்லா பத்தி பேசு, ஆறுதை பத்தி பேசு, சொர்க்கத்தை பத்தி பேசு, நனாஜத்தை பத்தி பேசு, துனியா நட்பத்தை பேச போறாரு. இங்க போனா இவர் முத்த களிமா போற ஒரு வீட்டுக்கு பேசினாரு. பேசி வந்தாரு. அடுத்த வீட்டுக்கு போய் பேசியாச்சு. அடுத்த வீட்டுக்கு போன சொல்றாரு, அமித்ஷா நீங்க முத்த களிமா நீங்க ஏன் என்ன தெரியாதா? அவர் யானை நான் பூனை, அது மறந்து சரி போ கேடு. அரசியல் பிரிவு நீங்க வேண்டிய ஆளுக்கு ஓட்ட போட்டுக்கொள்ளுங்க. நீங்க கூப்பிடணும் அங்க போடணும். அப்படி உமத்தை பிரிச்சுக்கணும். இப்ப விளக்கு வந்து வந்து அது உங்களுக்கு பல இல்லை. நீங்க வேண்டிய ஆளுக்கு போட அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க கூறு போட்டுதான் வரணும். சொல்லுவாங்க இறைச்சி செஞ்சுட்டு மாட்டு தோலை படுத்து வரவங்களும் கூட்டுக்கணும். இது போல நீங்க பார்க்காதீங்க. யாருக்கும் பிரச்சனை யார் நீங்க போர் கொடுக்கணும். உமத்தை பிரிச்சு போடும். பிரிவு பயங்கரமானது. பிரிவு பயங்கரமானது. உமத்தை பிரிவு தான். அதனால சரியா சொல்லுதோ 2 பேர் பிரிஞ்சுக்கிறாங்க, கோச்சு பண்ணிக்கிறாங்க. ஒத்துமையாக்கணும். தேவைப்பட்ட ஒரு பையன் பாதிக்கணுமா இப்படி சேர்த்துருக்க. இன்னைக்கு என்ன காலத்தில் தெரியுமா சேர்ந்துக்கிறாங்க. பெரியது போய் சொல்லு இப்படி பழகிதான். அதனால பெருந்தாக்கிறாதீங்க. இப்ப வரப்போ கிருஷ்ணா வந்து கேட்டு 2 மாதம் வரப்போ. அதனால நீங்க தயவு செஞ்சு ஒன்று நீ ஒன்று வேண்டிய கொடுக்கும். யாருக்கு நீங்க கொண்டு போய் அந்த சுத்தகிட்ட வாங்க. பிடிச்சி 4 வாங்க தத்து போகிறாரு. மற்றபடி போதுமா? அதனால அதை பேணி கொள்ளுங்க. இப்படி பிடி வரவே கூடாது. பிடி பயங்கரமா அதை பார்த்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் நினைச்சு போங்க. இப்படி இருக்குமா சார்?
இப்படி சமூக வாழ்க்கை சீராய் கொள்ளணும். அதான் பிரதானமானது. நான் மூத்தாங்க தூக்கி போக்குறதுக்கு போயிட்டாரே சொல்லுவானா, போட்டாரே கவலைப்படுவானோ, அதான் பார்க்கணும். போயிட்டானப்பா போயிட்டான் இப்படி சொல்லுவாங்களா, போறாரு பல பண்ணி பார்த்தோம் அப்படின்னு நினைக்கணும். எல்லாருமே நினைக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லா மக்களும் சமனா நினைக்கணுங்களோ, இப்படி பழக்கம் உண்டாக்கணும். இப்படி எல்லாம் அடுத்த சவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சமூக பொருட்கள் வாங்க. இது பெரிய வகை இங்கெல்லாம் வியாபாரம் பொருட்கள் வாங்க, அது பரிசுத்தமாகும். பரிசுத்தமாக்கணும். பொருட்கள் வாங்க பரிசுத்தமாக்கணும், அதாராய்க்கணும். அது தந்திருக்குது 4 விஷயம் கிடைச்சா, 4 விஷயம் துனியாக எல்லாம் கிடைச்சிருவாரு. ஒன்று உண்மை, உண்மை பேசணும். 2வது அமானிதம் பாதுகாக்கணும். 3வது வெக்கம் இருக்கணும். 4வது ஹலாலான சாப்பிடணும். உணவு ஹலாலான நான் நினைக்க ஹராம் சொன்னா பண்டிகை வச்சு சாராது அதான் ஐயோ அதான் ஹராம் அப்படி அது மட்டும் இல்லை. அடுத்த சொத்து ஹராம் தொடையலாது எடுக்க இயலாது முறையிலாங்க. இந்த சரீரத்தில் 3 வலி, 3 வலி. இவர கையில் மணிக்கு வலி அவருக்குள்ள எனக்கு வாழ்ந்ததுன்னா நான் முறைப்படி விலை பேசி வாங்கினா எனக்கு அது ஈஜாபுரம் வந்து வியாபாரம், அதான் காணியோ வீடோ எல்லாமே சரி. அவரோட சொத்து ஹராம். இது வரைக்கும் அவர் நான் முறைப்படி விலை பேசி வாங்கினா சரி எனக்கு அது. அங்க அவர் எனக்கு ஹஜ்ஜா செய்கிறாரு. ஹஜ்ஜா அது கனிமத் பரிசுத்தமான. அல்லது ஒருவேளை சொந்த கண்ணு ஒருவேளை வாசம் சேரலாம், வேற மாதிரி கிடையாது. இப்ப நாங்க பார்க்கணும், என் வசத்தை பாருங்க, என்ன உடம்பை பாருங்க, காணியை பாருங்க, பாருங்க, இதெல்லாம் எப்படி வந்து பாருங்க. அங்க ஆரம்பிங்க. அதான் சொல்லிட்டு ஒரு உடம்புல ஒரு 10 திரகம் ஆட வேண்டியது. 10 திரகம் பெருமையான அதுல 1 திரகம் ஹராம், 9 ஹலால். 1 ஹராம், 9 ஹலால். இந்த உடுப்பு விட முடியும் காரணம் தான் தொழில் ஏற்பட மாட்டேன். 9 ஹலால், 1 ஹராம். அதாவது நாசமாய் போடும். ஒரு பெட்டியில 10 மாம்பழம் இருக்குது, 1 அழிப்பு வச்சது, 9 நல்லா இருக்குது. 9 சேர்ந்த என்ன இந்த 1 எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது போல ஹராமானது. எனவே சம்பாத்தை ஹராமாக்கணும். பிரதானமானது சாப்பாடு ஹராமா, உள்ள ரத்னம் ஹராம். அது ஹராம். 2000 போடுவாங்க. ரசமாக நீங்க பரிசுத்தமா சாப்பிடுங்க, நல்லாம செய்யுங்க. அதே மூமிங்களே பரிசுத்தமா சாப்பிடுங்க, நல்லாம செய்யுங்க. சுத்தமான சாப்பிடாதான் நல்ல விஷயம். இந்த தூண்டு. எனவே சம்பாதத்தை முறையா வட்டி பயங்கரமானது. வட்டி பயங்கரமானது. சிம்பிள் வட்டிங்கன்னா அது எந்த வட்டி பயங்கரம் சொன்னால் எந்த அல்லா சொல்ல எச்சரிக்கை ஹதீஸ் வருகிறது. நீங்க அல்லாஹ் விட்டு தயாராகணும். புறங்கள் ரெண்டு பார்த்து கிடையாது. ஜினாவுக்கு இல்லை, கொலைக்கு இல்லை, கொள்ளைக்கு இல்லை, வட்டிக்கு இந்த நீங்க அல்லாஹ் விட்டு தயாராக பயங்கரமான வட்டி அழிச்சே போடும். அதான் குரான் சொல்றது. வட்டி அழிக்கும், தர்மம் வளர்க்கும். வட்டி எனவே இதெல்லாம் சம்பாதிச்சு பார்க்கறது. அடுத்த ஒன்றீங்கன்னா எங்களை புழக்கத்துக்கு செக், ஜம்பிங் செக், ஜம்பிங் சரிதான் நினைக்கும். அது ஒரு ஒப்பந்தம் செய்றீங்க நீங்க வியாபாரத்தை. இன்றைக்கு ஜூலை மாசம் 24ஆம் தேதி செக் கொடுக்காரு, 2 மாசம் ஏற்படும். கரெக்டா இந்த காசை நல்லா கிடைக்கும். அவர் போட்டா இல்ல, ஏமாத்து. ஒருத்தர் இன்றைக்கு இந்தியா போறாரு. பின்னர் ஒரு கோல் பெரிய கோல் வெளியில இருந்து கோல் பண்றாரு. எனக்கு தான் கோல் பண்ணாரு. அமித்ஷா இவர் இந்தியா போறாரு. இவர் கொடுத்த செக்கு ஜம்ப் ஆயிடுச்சு. அவன் காசை கேட்கிறான். இவர் இந்தியா போறாரு, அனுப்பி வார. அப்ப நான் ஆளை கூப்பிட்டு
போலீஸ் நான் பேசி கேட்டேன் மிஸ் ஆயிருக்கு. அப்ப நான் ஒண்ணு இந்தியா போயா நீ வீட்டு வாக்கே பண்ணிட்டு வாங்க என்னோட சொல்லி பார்த்தாரு. நான் ஒன்றும் போனேறாரு. இது சரியான விஷயம். நீ 2 மாதத்துக்கு கொடுத்தீர முந்தி பாஸ் ஆகிக்கலாம் நீ கொடுத்துட்டு வா. அப்ப சொன்னாரு நல்ல வார்த்தை சொன்னாரு. பணம் செக் புசூசி என்ன செக் புசூசி சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் இன்னொரு செக் 2 மாதம் கொடுக்குறேன். இதனால சிம்பிள் வியாபாரம் பழைய வியாபாரம் தெரியும். என்ன சொல்றது சரியான சாதிப்பு. அதாவது நேர்மையான வியாபாரி நாளை கியாமத்துல சித்தி வரைக்கும் வியாபாரம். ஆனா பேணிக்கொள்ளுங்க வியாபாரத்தை. வட்டி ஏமாத்தம் இது இருக்கின்றார். இது அம்மா ஒரு ஒப்பந்தம் பண்ணுறோட செக் நான் காலத்துக்கு ஆதாரம் 2 மாதத்துக்கு காசு ஆயிருக்கு அவர் கணக்கு இல்லை. அதனால வியாபாரத்தை ஹலாலாக்கணும். பிரதானமாக நேர்மையா செய்யுங்க. சாபிய பெண்கள் சொல்லுவாங்களாம், நாங்க பசு நெருப்பை தாங்கிக் கொள்வோம், அந்த நரநெருப்பை தாங்கிற. ஆனா ஹராத்தம் வந்துடாதுங்க. ஹராத்தம் ஐக்கியமான எனவே சம்பாதித்தம் ஹலாலாக்கணும். இதுபோல மற்ற உழைப்பு செய்றீங்க, ஆபீஸுக்கு போறீங்க, அங்க போறீங்க, அவங்க டைம் எடுக்கிறாங்க, அதை முறையாக பண்ணிக்கொள்ளுங்க. டியூட்டி போனா டியூட்டி செய்யணும், ஸ்கூல் போனா டைம் போன டைம் வரணும். அதுதான் நீங்க சம்பாதிக்காரு. என்ன சம்பாதி நல்லா ஆகிக்கொள்ளுங்கோ. அது பிரதானமானது. அடுத்தது சகோதரர்களே நல்ல பணம். நாளை கியாமத்துல மீசான் வைக்கக்கூடிய ஆக பாரமானது அஹ்லாக். தொழுகையும் இல்லை, நோம்பும் இல்லை, ஜக்காத்தும் இல்லை, ஹஜ்ஜும் இல்லை, சில்லாம் இல்லை, முன்சில்லாம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அஹ்லாக் நல்ல பணம் அது பெரிய விஷயம். அதுக்குள்ள மாசம் கிடையாது. நற்குணத்தை பயக்கணும். நல்ல குணம். அதுக்கு மறந்து அவசரம் உதாரணம் சொன்னாங்க. நற்குணம் குறைஞ்ச நற்குணம் அகலாக்கல உங்களோட சூழ்நாள செயலால யாரும் கஷ்டப்படக்கூடாது. குறைஞ்சது உங்களோட சூழ்ச்சியல் யாருக்கும் கஷ்டம் தரக்கூடாது. அது குறைஞ்சு கஷ்டம் வந்து ஹராம். வேண்டாம்னு சொன்னா உங்களோட சூழ்ச்சியால் மக்கள் லாபம் அடையணும். பேசினா செஞ்சா மக்கள் லாபம் வரும். அதான் அகலாக் பூர்த்தியானது. சிலவர்கள் வேலை செய்ய முடியாதா அத்தை செஞ்சாருங்க, மக்களுக்கு நஷ்டம் உண்டாகிறாங்க. அகலாக் எல்லாருமே நல்ல பணத்தை படம். அடுத்தது தன்னை தாழ்வாக்கிறதுங்கோ, மக்கள் உயரம் தெரியுங்கோ. தாழ்வாக்கிறதும் தான் மோசம், அவன் நல்லம். 77ஆம் ஆண்டு நான் 4 மாசம் போனேன். திருச்சி போறீங்க, திருச்சி சத்தான் போனேன். அங்க இருந்தாரு அப்சலாம் போனோம். அவர் தான் பிரின்சிபல் ஸ்கூல். அவர்கிட்ட சாப்பிட்டோம். நீ காசு பண்ணியிருந்தாரு. கேட்டு சொன்னாரு. அவர் சொன்ன தம்பி கேட்டார், சாப்பாடு அடிச்சிங்கன்னு கேட்டாரு. ஓ அப்ப நல்லா நொந்திக்குமே சாப்பாடு பேசல. அது போல சொன்னாரு, உனக்கு தெரியுமா இந்த 4 வாரம் நெஞ்சத்துக்கு 4 வாரம் தனி மலம் சொன்னார். நெஞ்சத்துக்கு வரும் நான் மலம் சொன்னார். போல சொன்னாரு, ஒரு 3 முறை ஒழுங்கு வைத்தா போனா அப்படியே கீழே குடிச்சிக்கணும். எல்லாம் நான் போயிடுச்சு. மலப்பழங்கள் ஏன்னா யாரும் தன்னை மேலாக்கிறது எந்த மத்த நிறையுங்கோ, தன்னை காத்துங்க முந்தோஸ்துங்கோ. 2 பேர் சமைச்சு கொண்டாங்க. கேட்டால் ஒரு பேர் எப்படி? என்ன பேரு? மிஸ்கின் அப்துல்லான்னு. இதை கேட்டவங்க வேணும், நான் ஃபக்கீர் அப்துல்லா. கீழே அனுப்புவோம் எல்லாரும். இது அக்கடாக்காது பேசிப்பேன். அடுத்த சகோதரர்களே, எங்களோட பொதுவாக சொல்ல போனா ஒன்றிருக்குது ரசூல் வாழ்க்கை முன்மாதிரி சுத்தம், எளிமை, வெக்கம் 3 இருக்குது. சுத்தமானதாയിരിക്കും, எளிமையானதாയിരിക്കും, வெக்கமானதாയിരിക്കും. ஏகசாக்கிறது அசுத்தம், தாம்பிகம், வெக்கம். ரசூல் முன்னாடி எங்கேயும் செய்யலாம், யாருக்கும் செய்யலாம், இப்போ செய்யலாம். தேசம் உணவு, உடை, வீடு, வாகனம், திருமணம் லேசா செஞ்சுக்கிறோங்கோ. இன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து இந்த பக்கம் தெரியாது எங்கட ஊர்லண்டா வீடு கட்டத்தையும் நீ காய் பொம்பளை கொடுத்த அவர் காய் கொடுத்த அவசியம் அவதான் விட பண்ணுவான். அப்படி செய் இப்படி செய் அப்படி செய். இவன் பட்டுமாய் வீடு கட்டது நிக்காய் யாரை கொடுத்தாரு பொம்பளை. அவர் சொல்லுவா இப்படி செய்யணுமா
பூரா எப்படி செய்யணுமா பூரா என்ன சொல்லுவாங்க இனிமேல் சார் தலைக்கு கடப்படி சார் கடன் பயங்கரமானது. ஏன் கடன் படுறாரு தன் சக்திக்கு மேலே செலவழிக்கப்படுது. அவ்வளவுதானே என்ன கடன் படுறது. எனவே உணவுல உடையில வீட்டுல வாங்கிக்கான சிக்கனத்தை கையாளந்தோ. சிக்கன் தனிப்பட்ட வருமானம். சிக்கன் தனிப்பட்ட வருமானம். சிக்கனை பாயினால் அதுக்கு லேசா ஓடும் சிக்கன் வண்டிக்கு லோபி இல்லை. இறுக்கி பற்றினால் லோபி விரிச்சுட்டா ஊதாரி ரெண்டுக்கு வந்து மத்திய போகும். சக்தியை செஞ்சு கடந்து பயங்கரமான கண்ணை போல ஒரு பயங்கரமான கிடையாது. அது தனிமையில பயத்துண்டாக்கும் பயத்துண்டாக்கும் இரவில பயம் மேல கேவலம் போகலாம். யாரு எடுத்த கடனை திருப்பி கொடுக்க வசதியாசிரியர் நாம் கடன் ஏமாற்றுறது. கடன் பறஞ்சுன்னா முறைக்கணும். எப்படி திருப்பணிக்கணும் இல்லாட்டி சும்மா மாண்டோமா படம் முந்தி யோசிக்கிறோம். ஒரு குடியில பாயம் முந்தி இப்படி ஏறிண்டு வலி கொடுக்கணும். அப்பதான் பாயணும் இல்லாட்டி கொஞ்சம் பாஞ்சு யோசிப்பாரு. இது போல கடன் படுறது அரங்கில் பட்டாலும் சரியான முறைகள் கொடுத்தது. அப்பதான் கடன் படையும் இல்லாட்டி சேர்த்து ஏமாத்துறது. எனக்கு கண்ணு தந்துடும் கடன். ஏன்னா கசுலாலும் தோஷம் கடன் வந்து தோஷம் செஞ்சுக்காங்க. இந்த வந்து கடன் என்ன சொன்னா சைடு எல்லா பார்த்து மன்னிச்சிருவாங்க. ஆனா கடன் தேவை கடன் மணி பண்ண மாட்டோம். அவரோட முதல் சுற்று ரத்தம் விளம்பந்தே மணி பட்டாச்சு இப்ப தரஜா. ஆனா கடன் இல்லை நல்லா மன்னிக்க மாட்டான். அதனால கடன் ரொம்ப பேரப்படு கடனுக்கு போடணும் பயங்க. அதுக்கு தனிப்பட்ட துவாயிங்க தந்துக்கிறாங்க. கடன் நம்ம லேசி சிலாக்கள் கடன் வந்து சூதாயிடுச்சு. தெரியுமா எப்படி கடன் சூதாயிடுது. இவர்கிட்ட 10,000 வாங்குற 2 கிழமையில சரி திருப்பி கொண்டு 12 வாங்குறேன் வாங்கி 10 கொடுக்க 12,000 கடன். மர 2 நாள் இருக்குது 20,000 மேல 20,000 கடன் இங்கே கொண்டு கொடுத்தேன். இப்படி கடன் கொடுக்கும். அதனால தேசி கடன் பட்டுறாங்க. எல்லாத்தையும் முன்மயிறு மக்கள் முன்மயிறு. அதான் சிக்கன வாழ்க்கை பழகினா எப்போ வாழ்க்கை ஓடும். டாம்பியத்தை பழக தொடர்ந்து போகலா. சிக்கன வாழ்க்கை இருக்காது. அது வாங்கின போல டாம்பிய வாழ்க்கை டொப்பியல போல. டொப்பியல போட்டா ஓடு பறக்க ஓடு ஸ்பீட பாருங்களேன். ஆனா மலை ஏற்றாலும் இறக்க கஷ்டம். பிரசியலிக்க பார்த்தா ஸ்லோ தான். ஆனா வேண்டிய மலை ஏற்றலாம் இருக்கிறான். சிக்கன் வாழை சிக்கன் வாழை பழகிட்டா என்ன சமைச்சு போகலாம். பிள்ளை பழக்குங்கோ மனை பழக்குங்கோ குடும்பம் பழக்க முடியாது. சிக்கன் இன்னைக்கு பார்த்து எல்லாம் நாசம் தாங்க எல்லாம் அப்படி வளர்க்கு சிக்கன் வளர்க்கு. அடுத்த பொதுவாக இப்ப எங்களுக்கு இடிக்கின்ற இடிக்குது எல்லாரும் குடும்பத்தில் அதுதான் தேவசோகை பண்ணிட்டு என்ன பேய்வோம். குடும்பத்தோடு நாங்கள் பிரிக்கிறதில்ல. அது இருந்து கொண்டு இது கொடுக்கும். நீங்க தேவை வந்தால் நீ குடும்பத்தை கொஞ்சம் முன்பினாக்கணும். அதான் சொன்னது. நீங்க நாங்கள் பழைய சொன்னா குடும்பத்தில் வந்தா தொழில் தேவை வந்தா அப்படி தீனத்தின் முன்பினாங்க. அது இல்லை மாற்றம் ஆயிக்கணும். அது தேவை வரும் கொண்டு வரும். ஆனா எங்களுக்கு இருக்குன்னா 4 வக்து இருக்குது, வாரம் வக்து இருக்குது, மாதம் வக்து இருக்குது, வருஷாந்த வக்து இருக்குது. இதை நாங்க அவ்வளவு செஞ்சுருவோம். அதான் கிடைக்கணும். அது கிடையாது அதை தந்துடுவோம். அப்ப நாங்க நீசரம் ஆகும். எப்பவுமே கொஞ்சம் மோதான் செய்யும் குடும்பத்தோட அதாவது குறிக்கணும். அதை நாங்கள் சமாளிக்கணும் போகணும். நீங்க தக்கால வந்தால் எனக்கு முழுக்க ஆகணும். தேவைகளை விஷயம் இந்த தேவை விஷயம் நிக்கா இருக்கு. நிக்காவில் நிக்காவோட வந்தாங்கன்னா வாங்க.